கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே அங்கே இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார் என்று வசனம் சொல்கிறது. நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், உன் சிலுவை உனக்கு, என் சிலுவை எனக்கு. பாருங்கள், நாம் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. அதை தான் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விதமாக சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று. அப்படி என்றால் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆத்துமாவே, உனக்கும் எனக்கும் ஒரு சிலுவை உண்டு. அந்த சிலுவையை, உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நீதான் சுமக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நான் தான் சுமந்தே ஆக வேண்டும். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. பாருங்கள், அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் போது மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 15வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சிரேனே ஊரானாகிய சீமோன் நாட்டில் இருந்த அவ்வழியே கடந்து வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று. பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை சுமக்கும்படியாகிய அந்த சீமோனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற அநேக ஜனங்கள் வருவது உண்டு. அது ஒருவேளை நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சிலுவையை அவர்கள் சுமக்க முடியாது. நம்முடைய சிலுவையை நாம் தான் சுமக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் நமக்கு ஆறுதல் சொல்லலாம், ஒருவேளை ஒரு சில நேரங்களில் நம்முடைய சிலுவையை அவர்கள் கொஞ்சம் அப்படியாக வாங்கி கொள்கிறது போல இருக்கும். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை நீயே சுமந்தே ஆக வேண்டும். உன்னுடைய சிலுவை மற்றவர்கள் சுமக்க முடியாது. ஒருவேளை அந்த சிரேனே ஊரானாகிய அந்த சீமோனை போல சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணலாம். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அப்படி என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவை, ஒருவேளை நீ நினைக்கலாம், ஐயோ எனக்கு இந்த சிலுவையை சுமக்க முடியவில்லையே என்று. பாருங்கள், வருத்தப்பட்டு மத்தேயு 12வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 12:30, என் நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்று. நீ ஒருவேளை அந்த சிலுவையை சுமப்பதற்கு கஷ்டப்படுகிறாயோ, என்னால் முடியவில்லையே என்று நீ அங்கலாய்க்கிறாயோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ என்னிடத்தில் கற்றுக்கொள். சிலுவையை நீ சுமந்துதான் ஆக வேண்டும். அதை இறக்கி வைக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்வார். அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று. இதை நீ ஒப்புக் கொடுப்பாயா? தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.